ஸ்தோத்திரங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. இந்த வருடத்தின் இந்த புதிய நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் பேச வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும், உணர்வடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த விதைக்கிற விதையானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களை தரமிட்டு தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றேன். இந்த கிராஸ் டிவி உன்னுடைய ஊழியத்தையும் இங்கே வேலை செய்கின்ற கண்மணி பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலமெல்லாம் மிதித்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆமென், ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆமென். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 உண்டு. எனக்கு வெற்றி 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 உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி தான், வெற்றி உண்டு. தலைப்பு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, பொல்லாங்கான் அவனை தொடான். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி தான். பொல்லாதவன், அந்த பொல்லாத பிசாசானவன் அவனை தொட முடியாது. நான் வசனம் உங்களுக்கு வாசிக்க எடுக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். அருமையானவர்களே, தேவனால் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவன் இருக்கின்றார். அவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நம்ம தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்து ரட்சிக்கப்பட்ட பின் அவனை பொல்லாத இந்த பிசாசு, இந்த பொல்லாங்கான் என்பது பிசாசு, இந்த சாத்தான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தொட முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது. ஒரு பெரிய மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. அந்த பெரிய ஒரு மீட்டிங்கிலே ஒருவர், அவர் பேர் நீல் ஆண்டர்சன் என்பவர், அவர் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு உயரமும் பருமனுமான பெரிய கண்களை உடைய, கண்கள் நெருப்பாக தீயாக எரிந்து கொண்டு இருக்கிறது, உயரமான ஒரு பெண், மிகவும் பருமனான ஒரு பெண் அப்படியே நடந்து இந்த ஊழியக்காரரை நோக்கி, பாஸ்டரை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாள். வந்து கொண்டு இருக்கும்போது இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இசப்பா, இவ இப்போ என்ன செய்வான்னு தெரியல. ஆனால் இந்த பெண் தன்னுடைய நிலைமையை மறந்து விட்டாள். இவ்வளோ பெரிய கூட்டத்தில், இவ்வளோ பெரிய ஆலயத்தில் நடக்கிற இந்த ஆராதனையில் நாம் மட்டும் எழுந்து ஊழியருக்கு நேராக நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிலாம் ஒரு உணர்வு இல்லை. அவள் பிசாசினால் பிடிக்கப்பட்டதினால் தன்னை மறந்து அவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் இந்த பாஸ்டரை நோக்கி. உடனே அவர் அலர்ட் ஆகிட்டார். அலர்ட் ஆகி என்ன சொன்னார் அப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை இடுகிறேன், உன்னுடைய நாற்காலியில் போய் நீ உட்கார். ஒரே வார்த்தை தான், இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், உன்னுடைய நாற்காலியில் போய் உட்கார்.
இது சொன்ன உடனே அந்த பெண்ணு திரும்பி போய் அவளுடைய இருக்கையில் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து விட்டாள். நான் நேரடியாக அந்த பெண்ணை அவர் பார்க்கும்போது கண்களை உருட்டி கொண்டு பயங்கரமான அப்படியே கண்கள் கனலாக உள்ள பெண்ணாக அவருக்கு முன்பாக நின்றாள். அதுக்கு பிறகு இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்காரங்க நீல் ஆண்டர்சன் அவர் பேர், அவர் அந்த பெண்ணை சந்தித்து அவளுக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை வாங்கி கொடுக்கின்றார். திருப்பி அவர் ஜெபம் செய்கிறார். ஜெபம் செய்யும்போது அந்த பிசாசானவன் அவளை விட்டு போய்விட்டான். அவள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுடைய பிள்ளையாக நல்ல பரிபூர்ண சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து அவள் என்ன செய்வாளோ இப்போ தெரியாது. ஏன்னா அவளுடைய அந்த பெண்ணுடைய காட்சி ஒரு பயங்கரமான கோரமான காட்சியாக இருக்கின்றது. என்னையே காலத்தை என்ன செய்யக்கூடலாம், நெரிக்க கூட செய்யலாம். ஏன்னா அவள் அந்த இடத்துல பெண்ணாக இல்லை, பிசாசாக மாறி இருக்கின்றாள். எத்தனையோ ஆவிகள் அவளை சூழ்ந்திருக்கின்றது. அதனால் நான் அஞ்சி நடுங்கி பயந்து நானே ஓடி இருப்பேன். ஆனால் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த இயேசுவின் நாமத்தில் கொடுத்த அதிகாரம் எனக்கு அந்த நேரம் ஞாபகம் வந்தது. உடனே நான் இயேசுவின் நாமத்தினால அதை நான் பயன்படுத்தும் போது சாத்தானுடைய வல்லமையை இழந்து விட்டது. அந்த சாத்தான் தன்னுடைய வல்லமையை விட்டு அந்த பெண்ணை விட்டு அவன் ஓடி போய் விட்டான். அவன் வல்லமை இழந்து விட்டான். இதே போல் தான் அவருக்கு அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, நான் தேவனுடைய நாமத்தை நான் அந்த இடத்துல சொல்லும்போது, இன்னுமாக என்னுடைய அதிகாரத்தை நான் காட்டும்போது, அந்த தேவனுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தும் பொழுது அந்த பிசாசானவன் அங்கே நிற்கவில்லை, அந்த பெண்ணை விட்டு அவன் ஓடி போய் விட்டான் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நாளில் உடைய குடும்பங்களில் கூட இந்த பிசாசானவனுடைய கிரியை ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வைத்தியம் என்னவென்றால், மருத்துவம் என்னவென்றால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிவிக்கும் போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை பெற முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்ட காலத்தில் ஒரு 70 பேரை ஆண்டவர் அனுப்புகின்றார். நீங்கள் என்ன செய்யணும், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஆட்களை அனுப்பி கொண்டு இருக்கின்றார். அப்படியே சந்தோஷத்தோடு ஒரு 70 பேர் இயேசுவின் நாமத்தை சொல்லும்படியாக அவர்கள் போகிறார்கள். போகும்போது அங்கே அநேக பிசாசுகள் மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. இப்பவும் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியல. அநேக குடிகார ஆவி, சில ஆண்கள் இடத்திலே பெண்கள் இடத்திலே குடிகார ஆவி இருக்கின்றது. வேசித்தன ஆவி, அந்த வேசித்தன இச்சையின் ஆவி, விபசார ஆவி அநேக இடத்துல இருக்கிறது. அது மறைமுகமாக வேலை செய்கிறது, மனிதர்களுக்கு தெரியவில்லை. சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த காலத்திலையும் இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ இந்த 70 சீடர்களும் போகும்போது அவங்க பார்த்து அந்த பிசாசுகளை ஆண்டவருடைய நாமத்தினால, அதில் அப்படி தான் போட்டிருக்கு. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை என்ன செய்தோம், துரத்தினோம், அது எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 70 பேர் வந்து அப்போ என்ன செய்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிங்க? அந்த பிசாசு பிடித்தவங்க அவங்க தீயை தாமேல போடுவாங்க, தண்ணீரை அள்ளி தாமேல வீசுவாங்க, தன்னையே அழிப்பாங்க, தான் நெஞ்சிலே அடிப்பாங்க, தான் தலையிலே அடிப்பாங்க, மற்ற எல்லாரையும் அடிப்பாங்க, மற்ற எல்லாரையும் கொடுமைப்படுத்துவாங்க. என்ன வேசித்தன ஆவி, அது வேசித்தனம் கேவலம்னு நினைக்காது. இது இந்த வேசித்தனம் பண்ணுனா, விபசாரம் பண்ணுனா நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்காது. என்ன கோபத்தின் ஆவி, கொலை செய்கிற ஆவி, இந்த பொல்லாத ஆவிகள், எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற ஆவிகள், அருவா கம்ப தூக்குற ஆவிகள், எவனை வெட்டணும் குத்தணும்னு அலைகிற ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை அன்றைக்கு அந்த 70 சீடர்களும் பார்த்தார்கள். பார்த்து அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா,
இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரனை விட்டு நீ வெளியே போ என்று கட்டளை கொடுத்தார்கள். உடனே அந்த பிசாசுகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படிந்ததுன்னா எப்படி நீங்கள் நினைக்கிங்க? பிசாச இங்கே வாணி அப்படின்னா அந்த பேய் வந்து என்ன அப்படின்னு கேட்குது. சரி, இந்த மனிதனை விட்டு நீ வெளியே போ அப்படின்னா சரி போகிறேன் அப்படின்னு போகுது. ஒருவன் எப்பவும் கத்தியும் அருவாளுமா அலைகிறான். அவனை பார்த்தாங்க, சீடர்கள் பார்த்துருப்பாங்க நம்ம கற்பனையில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 70 சீசர்களுமே உடைய நாமத்தினாலே எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷத்தோடே சொன்னார்கள். அப்போ ஒரு பிசாசை வானா வரான், போனா போகிறான். அதனால் அப்படி கண்ணால் பார்த்துருக்கேன். கீழே உட்காந்துருக்கும் பேய், இந்த மனசுங்கிட்ட உட்காந்துருக்கும். எழுந்து முழங்கால் போடு, என்ன கீழே உட்காந்துருக்குன்னா எழுந்துச்சி முழங்கால் போடும். கையை பின்னால் கெட்டு அப்படின்னா அந்த பேய் பின்னால் கெட்டும். சரி போறியா, கிளம்புற, இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுறேன், நீ கிளம்பு அப்படின்னா சரி நான் போகிறேன். நீ என்னெல்லாம் கொண்டு வந்த? என் வயிறு வலியை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், தலைவலியை கொண்டு வந்தேன், அந்த நோயை கொண்டு வந்தேன், நீ எல்லா நோயையும் நீ எடுத்துக்கிட்டு இவனை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது நான் போகிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சரி கிளம்பி, இயேசுவின் நாமத்தினால கெட் அவுட், நாட் அலவுடு, இங்கே உனக்கு இடம் கிடையாது. விக்கிரகத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியே, குடியார ஆவியே, பாக்குப்படுற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், நீ கிளம்பு, நாட் அலவுடு, கெட் அவுட் சொன்னால் போதும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடும். அப்பொழுது இவர்கள் புத்தி தெளிவடைஞ்சுப்பார். தெளிவடைஞ்சு அவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் எந்திங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்போ நான் கேட்டிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த நபர் சொல்கிறாங்க, ஒரு கருப்பு உருவம் ஒரு பெரிய பைய வச்சுருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு என்னை விட்டு போயிட்டு, அப்படியே இப்போ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா சுகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. கடந்த நாளில் நாங்கள் அந்த பெற்றோர் நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணும்போது அந்த பேய் அந்த குழந்தையை விட்டு போய்விட்டது. இந்த குழந்தை இப்பொழுது ஆரோக்கியமாக அழகாக இருக்கின்றாள், நன்றாக படிக்கின்றாள். இல்லாட்டா என்னாலும் சுகமில்லைன்னு படுத்து கிடக்கிற பிள்ளை. இந்த பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறவன் அந்த குழந்தையை விட்டு போய்விட்டான். இயேசுவின் நாமத்தில் தான் கீழ்ப்படுகிறது. லூக்கா 10:18 17 பிடிச்சது என்ன அப்படின்னா, எங்களுக்கு பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு தான் அவங்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்களே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பிசாசை வெளியே போனால் அது போகும். எதுக்கு கவலைப்படணும்? அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கு சீசர்களுக்கு, இயேசுவோட சீசர்கள் இருந்தாலும் அன்றைக்கு அந்த 70 பேரும் ஊழியம் செய்துட்டு வந்தபோது பிசாசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்ததை கண்டபோது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவானவர் பிசாசுகளை விரட்டினார், இப்பொழுது நாங்களும் விரட்டுகிறோம், எங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே என்று அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இன்னும் ஒரு தாயினுடைய சாட்சி உங்களுக்கு நான் அறிவிக்க ஆசைப்படுகின்றேன். உண்மையான ஒரு சாட்சி. ஒரு தன்னுடைய பையன் ஒரு 20 வயசுக்குள்ளே கிட்டக்க பையனை வேலைக்கு சேர்த்து விடுவார்களாம். எந்த கடையிலனாலும் சரி. எத்தனை மாதம் அப்படின்னா 3 மாதம் இல்லை 4 மாதம் இல்லை 1 வாரம்தான். இதுக்கு மேலே அவனால் அந்த வேலையை செய்ய முடியாது. இந்த தாய்க்கு தகப்பனுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன இந்த வயசுலேயே ஒரு கடையில் நிற்க முடியலை, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியலை, இவனுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு, இவன் எப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறான் என்று கவலையோடு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய கடையில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரி, எந்த ஆஃபீஸில் நான் சரி, 1 வாரம் தான், அதுக்கு மேலே என்னால் போக முடியாது, இல்லை 1 மாதம்தான், இல்லை முடியாது, இல்லை 3 மாதம்தான், அது எந்த ஊரில் வேறு மாநிலத்தில் கொண்டு விட்டாலும் சரி, அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியாது. இப்படியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு நாள் இரவிலே இந்த தாயானவங்க, இந்த தாய் சாட்சி தான் நான் இதை கேட்டேன். தாய் தனித்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, அவனுடைய எதிர்காலம் என்னாச்சு, அவனால் நிரந்தரமாக ஒரு வேலை செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்யட்டும், என் பிள்ளை நிறைய படிக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க நடு ராத்திரியிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில்
அவங்களுடைய மகன் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். இவங்களை அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த மகன் வாயை திறந்து பேசுகிறான். இந்த தாய் உடனே உற்று கவனிக்கிறார்கள். அந்த சமயத்தில் நல்ல தூக்கத்தில் அந்த மகன் பேசுகிறான் என்று கவனித்து கொண்டிருக்கும்போது அந்த பையன் பேசினது என்னவென்றால், நீ என்னை எங்கு வேலைக்கு கொண்டு சேர்த்தாலும் நான் ஓடியே வந்து விடுவேன் என்று தூக்கத்தில் அவன் பேசி கொண்டு இருக்கின்றான். இனி நீ எங்கே வேலைக்கு சேர்த்து விட்டாலும் சரி, நான் ஓடி வந்துடுவேன், என்னால் ஒன்று அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படி என்று இந்த வாலிபன் சொன்னதை அந்த தாய் அவங்க அம்மா கேட்டார். கேட்ட உடனே, ஆகா, கதை இப்படியா இருக்கு, என் பிள்ளை இல்லை, என் பிள்ளைக்குள்ள இந்த பிசாசு, இந்த சாத்தான் அலக்கழித்து கொண்டு இருக்கின்றான், நிரந்தரமான ஒரு வேலையை செய்ய முடியாத படிக்கு இந்த பிசாசு என் பிள்ளையை அலக்கழிக்கிறான் என்று உடனே அவர்கள் எழுந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து தன்னுடைய பிள்ளையினுடைய தலையிலே கை வைத்தார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், என் பிள்ளையை விட்டு வெளியே போ. என் பிள்ளை நிரந்தரமாக வேலை பார்க்க வேண்டும், அவன் உயர்ந்திருக்க வேண்டும், அவன் வாழ்க்கை உயர வேண்டும், அவன் நல்ல வேலையிலே சேர வேண்டும், அவனுக்கு திருமணமாக வேண்டும், அவனுக்கு குழந்தை வரும், குழந்தை கிடைக்க வேண்டும், அவனுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதனால் என் பிள்ளைய ஒரு கடையிலையோ ஒரு ஆபீஸ்லையோ வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிற பொல்லாத ஆவியே, சாத்தானே, என் பிள்ளையை விட்டு பிசாசே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், நீ வெளியே போ. கெட் அவுட், கெட் அவுட், இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. தேவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அந்த பிசாசை சபித்திருக்கிறார்கள். வெளியே போயிரு, நாட் அலவுடு, ஒரு செகண்டு கூட என் மகன்கிட்ட நீ இருக்கக்கூடாது, இப்போ நான் கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இயேசப்பா நாமத்தில் தைரியமாக இந்த பிள்ளையினுடைய தலையில் கை வைத்து அவர்கள் பிசாசியை விரட்டுகிறார்கள். தலையில் கை வச்சு பிசாசியை விரட்டும் போது அது ஜெபம் என்று சொல்லக்கூடாது, அது நம்ம ஆர்டர் கொடுக்குறோம், நம்ம அதை அதிகாரம் கொடுக்குறோம், நம்முடைய அதிகாரத்தை அவனுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ போலீஸ் இருக்காங்க, டிராஃபிக்கில் ஒரு பெரிய ஸ்கேல் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்கேலு ரெட்டிஷாக இருக்கும், அந்த ஸ்கேலு அங்கே இங்கேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கேலை நீட்டின உடனே இங்கிட்டிருந்து வருகிற எங்கே வரக்கூடாதுன்னு அவர் அந்த ஸ்கேலை நீட்டுறாரோ அந்த இடத்துல அப்படியே அந்த வண்டிகளாக, காராட்டும் லாரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படியே நின்று விடும். அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ரெட் கலரு ஸ்கேல் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆடை அல்ல, அவருடைய பருமன் அல்ல, அவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இல்லை, கையில் இருக்கிற அதிகாரம்தான் அத்தனை வாகனங்களையும் நடு ரோட்டில் நிற்க வைக்கிறது. அதே போல தான் அருமையானவர்களே, ஏசப்பா நமக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார், அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் நம்முடைய எந்த சோதனை பிசாசு கிரியை செய்கிறானோ அவனை பார்த்து இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அவன் ஓடியே போவான். அந்த வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். அதன் பிறமாக இவர்கள் நன்றாக அதிகாரத்தை பயன்படுத்தி விட்டார்கள். என் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார், நீ இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளையை விட்டு நீ வெளியே போ. இந்த பிள்ளையை நீ பிசாசா எனக்கு கொடுத்துச்சு, சாத்தானா இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துச்சு, என் தேவன் கொடுத்தார் எனக்கு குழந்தை, கடவுள் கொடுத்த குழந்தை, இந்த பிள்ளைகிட்ட நீ இருக்கக்கூடாது, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என் தேவன் நாமத்தினால் கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி தூங்கி விட்டார்கள். அருமையானவர்களே, ஒரே கம்பெனியில் 5 ஆண்டுகள் வேலை பார்த்தார்களாம். ஒரே கம்பெனியில் ஒரே வேலையை 5 ஆண்டுகள் பார்த்து சம்பாதிச்சு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்களோடு இன்றைக்கும் நன்றாக வேலை செய்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிசாசு இப்படியாக பெரியவர்களையும் வாலிபர்களையும் அவன் சோம்பேறி ஆக்குகிறான், சப்பானிகளாய் ஆக்குகிறான், ஒரே இடத்துல உட்கார வைக்கிறான், வேலைக்கு போவிடாமல் சப்பானி ஆவியாக அவன் கூட உட்காந்துக்கிடுறான். எனக்கு முடியாது, என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு வயசாயிட்டு, நான் எங்கே போக,
அதெல்லாம் முடியாது. நானே பலவீனமாக இருக்கேன், என்னாலலாம் சோறு வைக்க முடியாது, என்னாலலாம் அந்த துணியை துவைக்க முடியாது, என்னாலலாம் முத்தந்து விழிக்க முடியாது. இப்படியான பல பெண்களை நான் பார்த்திருக்கின்றேன். எனக்கு என்ன தெரியும், 2 தோசை கூட செய்ய தெரியாது, அது கூட அம்மா தான் செய்யணுமா? நீங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க, வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு 2 தோசை சுட்டு கொடுக்கக்கூடாதா? ஒரு காப்பி போட்டு கொடுக்கக்கூடாதா? சோம்பலின் ஆவி, இந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே போய் என்று நான் இப்பொழுது கட்டளை இடுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால வேலை செய்யாமல் எந்த தொழிலுக்கோ, எந்த வேலைக்கோ, எந்த ஆபீஸுக்கோ, எந்த தொழிலுக்கோ, எந்த பிஸ்னஸோ பார்க்க முடியாதபடிக்கு, படிக்க முடியாதபடிக்கு, என்னால் படிக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது, இங்கே நான் போக முடியாது என்று படுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சப்பானி ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில். நேம் ஆஃப் ஜீசஸ். நாட் அலவுடு. பிடிவாதத்தை கொண்டு வருகிற பிடிவாத ஆவியே, இந்த வார்த்தையை கேட்கின்ற எந்த வீடுகளிலும், பிள்ளைகளிலும், கணவனிலும், மனைவினிலும், முதியவர்களிடத்திலும் நீ இருக்கக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். வீட்டை விட்டு வெளியே போ, பிள்ளைகளை விட்டு வெளியே போ. நேம் ஆஃப் ஜீசஸ். நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை பிடிக்கிற ஆவிய, கடனை கொண்டு வருகிற ஆவிய, தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிய நீ வெளியே போ. லோனை வாங்கிக்கிட்டு அலைய வைக்கிற ஆவிய நீ இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. சிட்டை எடுக்க வைக்கிற, இன்னும் குழு கடன்களில் வட்டிக்கு சிட்டைக்கு வாங்கிக்கிட்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிற, மக்களை ஏமாற்றி வைக்கிற பொல்லாத ஆவியே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த தரித்திரத்தை கொண்டு வருகிற வல்லமையின் ஆவிகள், அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ வெளியே போ. கிளம்பு, இப்போ கிளம்பு இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கெட் அவுட். நாட் அலவுடு. வெளியே போ. வியாதிகளை கொண்டு வருகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு பாவங்களை செய்ய வச்சு நோயை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கின்ற எந்த பிள்ளைகள் வீட்டிலும் நீ இருக்கக்கூடாது. நீ வெளியே போ. பயத்தின் ஆவியே, நீ வெளியே போ. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒரே பயத்தை கொடுக்கிற, கலங்கடிக்க வைக்கிற, சமாதானத்தை குலைக்கிற, எதிர்த்து பேசுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கெட் அவுட். நாட் அலவுட். இனி நீ இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஆமென். இந்த அதிகாரத்தை இப்பொழுது பயன்படுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். இந்த பிடிவாத ஆவி இன்றைக்கு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது. தரித்திரத்தின் ஆவி வெளியே போகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை இன்னொரு நேரம் வாசிக்க கேட்போம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். நான் இதை சொல்லியிருக்கிறேன். இயேசுவுடைய கிருபையினால் அவருடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கின்றேன். நீங்களும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கெட்ட சொப்பனத்தை கொடுத்து பயங்கடிக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று நீங்கள் கட்டளை கொடுத்தால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சீடர்களும் அதான் சொன்னாங்க, எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி அப்படி செய்து பாருங்கள், அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இங்கே சந்தோஷத்தோடு காணப்பட முடியும். முதலாவது, நம்முடைய பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் அதை ஒரு 2 பாயிண்ட். 1, பாவம். ஆண்டவரே, நான் சில தவறுகளை செய்திருக்கின்றேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் தகப்பனே, என்னுடைய குறைகளை மன்னியும் தகப்பனே, எந்த ஒரு ரகசியத்தை என்னால் பாதுகாக்க முடியல, வெளியே சொல்லிடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் ரொம்ப எரிச்சல் படுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் ரொம்ப பொறாமைப்படுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோங்க.
என்கிட்டயும் ரொம்ப பொருளாசை இருக்குப்பா, இனி மன்னிச்சுக்கோங்க. இப்படி சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களா, அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான எந்த தவறு இருந்தாலும் எசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆவிகளுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தால் அது அவைகளை விட்டு வெளியே போகும். ரெண்டாவது, சாத்தானுடைய அந்த வல்லமையை அழிக்கக்கூடிய அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். அதனால் அருமையானவர்களே, இந்த நாளிலே பொல்லாங்கான் உங்களை தொடான். உங்கள் வீட்டை தொட முடியாது, உங்கள் தலைவாசலை தொட முடியாது, உங்கள் பின்வாசலை தொட முடியாது, அவன் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே போக முடியாது, உங்களுடைய வாகனங்களை தொட முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவன் தடுக்க முடியாது. ஒரு பாவரிக்கை மட்டும் பண்ணிடுங்க, தேவனே என்னுடைய தவறுகளை மன்னியப்பா, நான் வேற என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் முடியலையே, உங்களால் தானப்பா எல்லாம் முடியும், நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். இங்கே ஜெபிப்பதற்கு சோம்பலாக இருக்காதீங்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த வலிமை உள்ளது. அதே சமயத்தில் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இந்த சாத்தானை ஒரு காரியத்தில் நீங்கள் அதமாக்குறீங்க, அதில் ஜெயம் கிடைக்கும். அடுத்த காரியமும் பிரச்சனை மாறுபட தெரிஞ்சுன்னா உடனே நீங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் அதை அதட்ட வேண்டும். அதட்டும் போது அந்த அதிகாரம் கண்டிப்பாக செயல்படும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நீ வெளியே போ பிசாசு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த பிசாசுக்கு நடுக்கம் உண்டாகுமா அப்படின்னு அந்த தென்கொரியாவில் பாலியங்கிசோ பாஸ்டர் எழுதியிருக்காரு அவருடைய புத்தகத்தில். நானே பயந்து நடுங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிசாசு என்னையால் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்ல முடியல, ஏன்னா நான் பயப்படுறேன்னே இந்த சாத்தானை பார்த்துன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, தேவன் அவர்கிட்ட பேசுகிறாரு. தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏய் நீ ஏன் பயப்படுற, நீ இயேசுவின் நாமம்னு நீ சொல்லும் போதே அவன் கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கான்ப்பா, உனக்கு அது தெரியலையா? உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீ சொல்லிடு, இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொல்லு, அவன் கிடுக்கிடுன்னு ஆடிட்டு போயிடுவான். என் நாமத்துக்கு நான் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றேன் என்று அவர் பாலியங்கிசோ ஊழியக்காரங்கிட்ட தேவன் பேசினாராம். அதே போல் தான் நம்மளும் மீண்டுமாக நீங்கள் இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அழிக்க வேண்டும். நீங்கள் அழிக்கும்போது கர்த்தர் நம்ம கண்டிப்பாக ஜெயம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதான் கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி தான். இன்னொரு நேரம் நம்ம அந்த பாட்டை படிக்கலாம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஏனென்றால் நம்முடைய நேசர் சிலுவையில் அவனை அறைந்து விட்டார். அவனுடைய முழு அதிகாரத்தையும் இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். பகையை சிலுவையினாலே கொன்று நம்மை அவர் விடுவித்து விட்டார். பரலோகத்தையும் புலகத்தையும் நம்மையும் பரலோகத்தையும் இணைத்து விட்டார். பயப்படவே கூடாது. பிசாசுன்னு என்ன, அதான் பெயருமை, அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் தேவனுடைய இயேசுவினுடைய நாமத்தை சொன்னாலே அவன் கிடுகிடுன்னு ஆடிடுவான். நம்ம அப்படிப்பட்ட வல்லமையை அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அதில் நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி தான். சாத்தானின் அதிகாரத்தை தேவன் பறித்து கொண்டார், நான் இனி பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும்? என்னுடைய பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். எனக்கு சாத்தான் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நான் ஜெயிப்பேன் என்று சொல்ல வேண்டும். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் ஆமென் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே அவனை மிதித்து விட்டார், அவனுடைய அதிகாரத்தை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் இன்றையிலிருந்து இந்த பிரிவினையின் ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே பிரிவினையின் ஆவி கிரியை செய்கிறதா இயேசுவின் நாமத்தினால கெட்ட விட்டு சொல்லுங்கள், வெளியே போயிருமா, சமாதானம் உண்டாயிரும். உங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா.
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்வதற்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, கொடான கொடி நன்றி. இந்த செய்தியை கேட்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற சாத்தானுடைய அதிகாரத்தை நிர்மூலமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று, எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று, நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.